நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கில்லை ஈடு இணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வார கடைசி முழுவதும் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறது சங்கீத சகாப்தங்களுக்கு சூப்பர் சிங்கரின் சமர்ப்பணங்கள். ட்ரிபியூட் டு தி லெஜெண்ட்ஸ் அப்படின்னோடனே பாடல்கள் பாடுறது மட்டும் இல்லாம அவங்கள பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்றைய நாளுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான 4 நபர்களை அழைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. லெட்ஸ் வெல்கம் தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோ சார். என்றென்றும் புன்னகையுடன் கானகோயில் சித்ராமா. வெல்கம் பேக். வெரி knowledgeable TL மகாராஜன் சார். And our strong pillar of support, India's leading voice expert, the one and only Mr. Ananth Vaidyanathan. கடந்த 2 நாட்களா இந்த இசை மேதைகள், இசை ஜாம்பவான்கள் பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. அண்ட் கேட்குற விஷயங்கள்லாம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது, நம்மளை வியக்க வைக்குது. அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்ருக்கோம். அண்ட் நம்ம குழந்தைகள் எல்லாருமே இவங்களோட பாடல்கள் பாடுறதுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே அந்த சாக்லேட் ஷவர் ரொம்பவே முக்கியம். அப்போ தான் அவங்க படிப்படியாக தாண்டி முன்னேறி ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் வின் பண்ண முடியும். அதோட அருண் எக்ஸெல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் ஒன்று உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த வாரம் முழுவதும் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறது சங்கீத சகாப்தங்களுக்கு சூப்பர் சிங்கரின் சமர்ப்பணங்கள். நம்மளை விட்டு பிரிந்து சென்றாலும் இசையில் சாதனை படைத்த மேதைகளுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 கண்டஸ்டன்ஸ் அனைவரும் அவங்க அவங்களுடைய ட்ரிபியூட்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் பாவனா அடுத்த இசை ஜாம்பவான் பற்றி சொல்லணும்னா அவர் நிறைய பக்தி பாடல்கள் பாடியிருக்காரு. ஒரு திறமையுள்ள பாடகர். அண்ட் அவர் தமிழ் சினிமா மியூசிக் இண்டஸ்ட்ரியில் கொஞ்ச நாள் மட்டும் இருந்தாலும் 30 பாடல்கள் தான் பாடியிருக்காரு. ஆனால் ஒவ்வொரு பாடலுமே ஒரு கோல்டன் சாங் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு பாடலுமே சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ். அண்ட் அவர் நம்ம கூட இருந்த காலம் குறுகியது, ஆனால் அவரோட பாடல்கள் இந்நாள் மட்டும் மறக்கவே முடியாது. He is the one and only Mr. ஷாகுல் ஹமீத். ஷாகுல் ஹமீத் அவர்கள் பற்றி சில ஸ்பெஷலான விஷயங்கள் அண்ட் மூமெண்ட் ஷேர் பண்ணுறதுக்கு அவங்களோட குடும்பத்தினர் வந்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹிஸ் ஃபேமிலி ஆன் ஸ்டேஜ். Mrs. Mumtaz Shahul Hamid and உங்களோட டாட்டர்ஸ் ஃபாத்திமா அண்ட் ஃபிரோஷா, நீங்கள் 3 பேரும் வந்திருக்கீங்க. வெரி கிளாட் தட் யூ குட் மேக் இட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா பற்றி ஏதாவது விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறீங்களா? ஹி வாஸ் சச் அ பிக் மியூசிக்கல் லெஜெண்ட். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒகேஷனில் திருப்பியும் டு see people sing my dad's song and especially all these small kids, you know, because அப்பாவோட song and all is not an easy song, it's quite difficult. அதை கேட்குறதுக்காக தான், லைவாக கேட்குறதுக்காக தான் we come. And when it comes to my dad, we are a very proud family. And once more I want to thank Vijay TV for inviting us here. ஷாகுல் ஹமீத் அவர்கள் பற்றி இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஆடியோ விஷுவல் ப்ரெசன்டேஷனை இப்போ பார்க்கலாம். உயிரின் வேரை உலுக்கி எடுக்கும் ஒரு குரல். இசைப்புயலில் இதயம் தொட்ட ஒரு குரல். வாழும் காலத்தை வரலாறு படைத்த ஒரு குரல். ஷாகுல் ஹமீத். My father always believed in God, prayers and blessings from him. இளம் வயதிலிருந்தே அல்லாவின் புகழை பாடிக்கொண்டிருந்த இவர் அல்லா ரக்கா ரஹ்மானின் மூலமாக முதல் முறையாக தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார். வெகு குறைந்த காலத்திலேயே பல வெற்றி பாடல்களை கொடுத்தவர். இசையின் மீது இவர் கொண்ட நாட்டம், இசை உலகில் இவர் கொண்ட கனவுகள் அனைத்தும்
வெகு விரைவிலேயே கலைந்து இறைவனடி சேர்ந்தார். வாழ்க்கையில் ரொம்ப டஃப்பான விஷயம் டெத். அதாவது நமக்கு பிடிச்சவங்க, நம்ம நேசிக்கிறவங்க போனால் ஐ திங்க் இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். ஒரு சாங் டிவியில் வரும்போதோ சரி, சம்திங் அன்எக்ஸ்பிரசிபிள். ஆல்மோஸ்ட் எல்லாருமே அழுதுருவோம். திஸ் இஸ் ஃபார் யூ டாட். ராசாத்தி உசுறு என்னதில்லை, பூச்சூடி வாக்கப்பட்டு போற புள்ள, நீ போனா உடம்பு மண்ணுக்குள்ள, ராவோடு செதி வரும் வாடி புள்ள. மறைவு என்பது இந்த இசைக்கலைஞனுக்கு மட்டுமே ஒழிய இசைக்கு இல்லை என்பதை இவரது பாடல்கள் இன்றளவும் பறைசாற்றும் என்பது உறுதி. மறக்கவே முடியாத நிறைய பாடல்கள் அப்பா கொடுத்துருக்காரு. அண்ட் we are forever grateful for that. Yeah, definitely. And I want to use this stage to once again thank Rahman uncle, because I think he is solely the only person who's behind father's music today. Every song of his is a hit because of Rahman uncle. I really genuinely from my heart I want to thank him, and all the other people in the industry, his friends like Mano uncle, Chitra auntie, everybody has personally worked with dad and they know him very well. So நாங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி there's so many others who miss dad. For all of them, thank you so much for all your support and encourage him and the love you've given him. Thanks. தேங்க்யூ. அண்ட் மறுபடியும் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம குழந்தைகள் உங்கள் அப்பாவோட பாடல்கள் ஆஸ் அ ட்ரிபியூட் டு ஹிம் இந்த மேடையில் பாட போகிறாங்க. we'd like you to listen to it. Please take your seat. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஷாகுல் அமீத் அவர்களுக்கு ட்ரிபியூட் கொடுக்க லெட்ஸ் கால் அப்பான் அஜித். செய்யும் திருநாட்டில் நீ
அஜித் எக்ஸ்பிரஷன் சூப்பர் சூப்பர் நம்பர் 1. ஆனால் என்ன அந்த எக்ஸ்பிரஷன் வரும்போது சுதி விலகாமல் பார்த்துக்கணும். அது ஒன்று தான். உனக்கு சிறப்பு பாராட்டுகள். அஜித் எப்போ சொல்கிற மாதிரி ஆஸ் யூஷுவல் நீ ரொம்ப நல்லா பண்ண. ரொம்ப பிடிச்சது என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் தான். காட் பிளஸ் யூ. आजिद भाई क्या बात है, ஃபென்டாஸ்டிக், बहुत अच्छा गाया आप. அங்கே உட்காரும்போது பூனை மாதிரி இருந்தீங்க, இங்கே வரும்போது புலியாக மாறுறீங்க. அது அப்படியே நீ கொண்டு வந்துரு. லாஸ்ட்டில் போக போக ஷாகுல் அமீத் வந்துட்டார் உங்களுக்குள்ளே, வந்து பாட வச்சுட்டார், அவரே பாட வச்சாச்சு. அதோடு சேர்த்து நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டும் வாங்கிக்கோ. கேண்டிமேன் வழங்கும் சாக்கோ டபுள் எக்லேர் ஹாம்பர். அப்படியே குட்டி எப்படி பாடினாரு அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப அழகாக பாடிச்சு. ஃப்யூச்சரில் நல்ல பெஸ்ட் சிங்கராக வரணும்னு வாழ்த்துறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபிரோஷா. ஃபாத்திமா நீங்கள் சொல்லுங்கள், எப்படி பாடினாரு? அஜீஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக எனக்கு பாடினா, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மனு அங்கிள் சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் ஹை பிச்லலாம் வந்து அப்படியே அப்பாவே வந்து பயங்கரமாக பாடின மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் ஹி ஜஸ்ட் ராக் டுடே. குட் லக். தேங்க்யூ. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன். எங்கள் இடத்துல போய் உட்காந்துக்கலாம். ஷாகுல் அமீத் சார் வந்து ஒரு வண்டர்ஃபுல் சிங்கர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஹவ் இஸ் ஹி as a father? வீட்டில் எப்படி இருப்பார்? அப்பா வந்து இஸ் a very very down to earth person. I think அதுதான் வந்து made everybody love him more than his music first. We really spend very less time with him, very few years. ஆனால் வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து டிசிப்ளின், நல்லா படிக்கணும், இதெல்லாம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் மியூசிக். எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்க ஒரு விஷயம், அப்பா வந்து ஒரு வாட்டி டெல்லிக்கு போயிருந்தார் ஒரு ஷோக்கு. அப்போது வந்து he didn't want to go see தாஜ்மஹால், ஏன்னா அம்மா விட்டுட்டு போய் பார்க்க மாட்டேன்னு. இன்றைக்கு வரைக்கும் 2 பேருமே பார்க்கல. ஸோ நாங்களும் வந்து பார்க்க மாட்டோம். மனோஜி அண்ட் சித்ராமா, நீங்கள் வந்து ஷாகுல் அமீத் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த அனுபவங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல பாடகர் மட்டும் இல்லை, ரொம்ப நல்லொரு ஹியூமன் பீயிங். என்னமோ அவரை எந்த மனசில் அவருக்கு என்னமோ ஒரு இடம் வச்சுருக்கேன். ஷாகுல் பாய் வந்து எனக்கு ரஹ்மான் சார் வீட்டில் தான் பழக்கம். ஆன்மாவுக்கு சம்மந்தப்பட்ட நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ரஹ்மான் சாருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தார். நான் தான் ரொம்ப இஷ்டம் அவருக்கு. எனக்கு ஷாகுல் ரொம்ப பிடிக்கும். என்னை பார்க்குறதுக்கே வருவார், அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது வலசரவாக்கம் வருவார். ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். கலைஞர்கள்னா அவ்வளவு மரியாதை, அவ்வளவு ரெஸ்பெக்ட். தான் ஒரு சிங்கர் அப்படின்றது காட்டிக்கவே மாட்டார். சச் ஏ ஃபண்டாஸ்டிக் பர்சனை மிஸ் பண்ணுறது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான அந்த விஷயம். அண்ட் ஷாகுல் அமீத் சாரும் ரஹ்மான் சாரும் இணைப்பிரியா நண்பர்கள், அவங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி would you like to say a few words? ஐ திங்க் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதோட அப்பா வந்து ரஹ்மான் அங்கிளோட தான் நிறையா நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. லெட் இட் பி மியூசிக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். தே ஹேட் அ வண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப். அந்த அந்த நட்பு, அன்பு எல்லாம் தான் இன்றைக்கு வரைக்கும் எங்களை வந்து ரஹ்மான் அங்கிள் ஃபேமிலியோட அவ்வளோ அன்பாக எங்களை பார்த்துக்கிறது எல்லாமே. வி ரியலி ஓ பிக் டு தெம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு கூட வந்து அவர் அப்பாவை மறக்காமல் இன்னும் அவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக மனசுலேயும் சரி, அவர் மியூசிக்லேயும் சரி, அவர் ப்ரேயர்லேயும் சரி, எல்லாத்துலேயும் அவர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்குன்றது சாதாரண விஷயம் கிடையாது. என்ன சொல்கிறதுன்னு தெரில. அண்ட் மனோஜி, இந்த நேரத்தில் ஷாகுல் அமீத் சார் பாடின பல பாடல்கள்ல இருந்து ஒரு பாடல் எங்களுக்காக. ராசாத்தி. ராசாத்தி உசுறு என்னதில்லை, பூச்சூடி வாக்கப்பட்டு போற புள்ள,
நீ போனா என் உடம்பு மண்ணுக்குள்ள ராவோடு செதி வரும் வாடி புள்ள ராசாத்திய உசுறு என்னதில்லை. Such soulful songs. மனதை உருக்கும் பாடல்கள் என்றைக்குமே மறக்க முடியாது. ஆமாம், எஸ்பெஷலி ராசாத்தி வந்து ஐ ரிமெம்பர் வெரி வெல். ஐ வாஸ் வெரி ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தேன். அப்போ வந்து ரெக்கார்டிங்லாம் முடிச்சுட்டு ரஹ்மான் அங்கிள்கள் வந்து அம்மா கேட்டாங்க, உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? ஏன்னா அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணி அவ்வளோ உருகி உருகி இந்த பாட்டு பாடியிருக்காரு. ஐ திங்க் அப்பா வந்து கம்ப்ளீட்லி டிவோட்டட் திஸ் சாங் டு மை மாம். அண்ட் ஒன்ஸ் அகேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் யூ குட் ஜாயின் அஸ். குழந்தைங்க கிட்ட ஒருத்துக்கு முன்னாடி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? காட் பிளெஸ் யூ ஆல். அண்ட் பேரண்ட்ஸ்க்கு முதல்ல மரியாதை கொடுங்க. அண்ட் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். பட் மியூசிக்கும் மெயினாக எஜுகேஷன் ஃபஸ்ட்டு இது பண்ணுங்க. ஹெல்பிங் டெண்டன்சி கண்டிப்பாக இந்த வயசுலேயே வளர்ந்தேன்னா ஒருத்தருக்கு ஒருத்தரை இது பண்ணுறதுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கும் நல்ல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், லைஃப்பில் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்கும். ஓகே, காட் பிளெஸ் யூ ஆல். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ்ட் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வாரம் நம்ம இசைத்துறையில் மிகப்பெரிய சாதனைகளை பண்ண மேதைகளுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 கண்டஸ்டன்ஸ் அவங்களுடைய சமர்ப்பணங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் நாம் அடுத்து ட்ரிபியூட் கொடுக்க போகிறவங்க ஒரு ரொம்ப ரொம்ப நம்ம மனசுக்கு நெருங்கிய ஒரு பாடகி அப்படின்னு சொல்லலாம். 16 வயசுல அவங்க அவங்களோட இசை பயணத்தை ஆரம்பிச்சாங்க. மெலோடியஸ் வாய்ஸ், அவங்க வாய்ஸை பிடிக்காத ஆளே கிடையாதுங்க. அவ்வளோ அழகான பாடல்கள், மனதை உருக்கும் பாடல்கள். அவங்க வந்து நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் ரொம்பவே கம்மி, ஆனால் நமக்காக விட்டுட்டு போன பாடல்கள் ரொம்பவே அதிகம். அவங்க யாரு அப்படின்னு இப்போ ஒரு சின்ன ஏவியில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கனத்த இதயத்தையும் கரைய வைத்த இசைக்குயில் ஸ்வர்ணலதா. காற்றை கவிதையாக்கும் குரல் திறன் கொண்ட இவர் தன் 14ஆம் வயதிலேயே மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனால் திரைப்பட இசை உலகிற்கு அறிமுகமானார். தித்திக்கும் குரலால் தமிழ் நெஞ்சங்களை கொள்ளை கொண்ட இவர் அனைத்து இசையமைப்பாளர்களின் செல்லக் குரலாய் வலம் வந்தார். பல மொழிகளில் 7000த்திற்கும் அதிகமான பாடல்களை பாடியுள்ளார். உயரிய தேசிய விருது, கலைமாமணி விருது, 2 தமிழ் மாநில விருதுகள் என எல்லைகள் கடந்த பெருமைகள் கொண்டவர். AR ரஹ்மான் இசையில் தேசிய விருது பெற்ற முதல் பெண் பாடகர் என்ற தனிப்பெருமையை தன்வசம் கொண்டவர். காற்றோடு கலந்து நம் சுவாசமாய் மாறிய இவர் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஓர் இசை ஓவியம். மனோஜி, நீங்கள் வந்து ஸ்வர்ணலதாமாவோட நிறைய பாடல்கள் பாடியிருக்கீங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு இணைப்பிரியா நண்பர் மாதிரி இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ we'd like to hear a few words from you. ஸ்வர்ணலதா ஒரு சகாப்தம். பாடுற தவிர ஒன்றுமே தெரியாது அந்த பொண்ணுக்கு. ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு கேரக்டர். நம்ம 100 வார்த்தை பேசினா ஒரு வார்த்தை பேசும். பாட்டு மேலே ரொம்ப ஆசை, ஆடை மேலே ரொம்ப ஆசை. நிறைய வெரைட்டி ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கணும். அது யாராவது அப்ரிஷியேட் பண்ணால் அப்படியே கூச்ச சுபாவத்தோடு என்ஜாய் பண்ணுவாங்க. அது நான் ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவேன் அவங்கள. ஒவ்வொரு ரெக்கார்டிங் தேட்டர் வரும்போது கண்ணிலே இருக்குது.
சச் எ கிரேட் கேரக்டர். அந்த பொண்ணு எதுவுமே அனுபவிக்காமல் போனாங்கன்றது தான் என்னுடைய வருத்தம். சின்ன தம்பியில் குஷ்பு கேரக்டர் இருக்கு இல்லையா, அது போல தான் தெரியும் எனக்கு, என் கண்ணுக்கு. ஒரு கிளி, கூண்டுக்குள்ளே இருக்கிற கிளி போல். கொஞ்சம் அந்த அம்மா பர்சனல் லைஃப்பில் சந்தோஷமாக இருந்திருந்தால் கூட ட்ராவல் பண்ண ஒரு சகோதரனாவோ, ஒரு பாடகனாவோ, ஒரு மியூசிஷியனாவோ நாங்கள் எல்லாம் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். ஏன்னா அந்த அம்மா என்ட்ரிலேருந்து பார்த்தவங்க நாங்கள். இந்த ட்ரிபியூட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கே இருந்தாலும் சொர்ணலதா நம்மோடு தான் இருப்பாங்க கண்டிப்பாக. சித்ராமா, சொன்னதை விட பெரியவங்க நாங்கள் எல்லாம் இருக்கும்போது அவள் எதுக்கு போனாங்க அதான் புரியலை. என்ன சொல்கிறது, சொன்னலதான்னா ஆஸ் அ சிங்கர் எல்லாருக்கும் தெரியும், ஒரு அவங்களுக்கு தனியாக ஒரு ஸ்டைல் இருக்குது சிங்கிங்கில். அவங்களுக்குன்னு ஒரு முத்திரை இருக்குது. எங்கே கேட்டாலும் இது யார் பாடினாங்கன்னா நமக்கு டவுட்டே இல்லாமல் சொல்லலாம் அவங்க பாடினான்னு. மனோ சொன்ன மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக ஒரு சிங்கர். என்ன சொல்கிறது, வெளி உலகமே தெரியாது, வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க எப்போவுமே. அவங்க இருந்திருந்தால் இன்னும் அவ்வளோ பாடல்கள் பாடியிருக்கோம். அவங்க சோளுக்கு எல்லாம் நல்லபடியாக இருக்கட்டும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஜட்ஜஸ். ஸ்வர்ணலதா அம்மா பாடியிருக்கிற ஆயிரக்கணக்கான பாடல்கள்லேருந்து ஒரு பாடலை அவங்களுக்கு ட்ரிபியூட் கொடுக்கறதுக்காக பாட வர போகிறது மகேஷா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கும் சொர்ணலதா அம்மா பாடினதில் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அதில் அவங்க பாடின நல்ல சாங்ஸில் ஒரு சாங் இது, நல்லா பாடினீங்க. ஆனால் எனக்கு லாஸ்ட் டைம் மகேஷா பாடின அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் லெவல் இன்றைக்கி வரல.
இன்றைக்கி ஸ்ருதி கொஞ்சம் அதிகமாக இருக்கா மகிஷாக்கு? ஓகே இருக்கு. அடுத்த தடவை கரெக்ட் உங்கள் வாய்ஸ் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாங் செலக்ட் பண்ணி கொண்டு வந்து பாடினா நல்லா பாட முடியும். ஆல் தி பெஸ்ட். மகிஷா நல்லா பாடினீங்க. சித்ராம்மா சொன்ன மாதிரி அந்த மேலே போகும்போது உங்களுக்கு இந்த ஸ்ருதி வந்து மேலே பாடுறது கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு பழைய பாடும்போதே கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தது. பாக்கியெல்லாம் எல்லாம் நல்லா பாடினீங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் நிச்சயமாக நல்லா பாட முடியும். ஆல் தி பெஸ்ட். மகிஷா நல்ல சாங் செலெக்ஷன். தேங்க்யூ சார். சரணம் ஒரு வார்த்தை எனக்காக பாடு. ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ். அத்தை மகன் கொண்டாட பித்த மனம். அதுதான். ஏன்னா ஸ்வர்ணலதா அவர்கள் அங்கே வந்து ஓப்பனாக பாடிருப்பாங்க. அதில் ஸ்ருதி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னா நீ த்ரோ வேணும்னா ஒன்று ஸ்ருதி குறைச்சிக்கிட்டு பாடணும், இல்லை ஹெட் வாய்ஸ் உனக்கு ஈஸியாக போகுதுன்னா அதில் ட்ராவல் ஒரு 4-5 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இன்னும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறோம் மகிஷா கிட்ட. காட் பிளஸ். மகிஷா, நீங்கள் ட்ரை பண்ணீங்க. வை யூ நர்வஸ்? ஏன் நர்வஸாக இருக்கீங்க? நோ. You're okay, no? Yeah. You're happy? Yeah. Try பண்ணீங்க, நல்லா பாடுனீங்க. Good girl. Okay. All right. Thank you very much, Mahisha. Please take it. Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனோஜி, நீங்களும் ஸ்வர்ணலதா அம்மாவும் பாடி நிறைய பாடல்கள் பயங்கரமான ஹிட் சாங்ஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு மறக்க முடியாத ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருந்திருக்கு? எந்த பாடல்? நிறைய சாங்ஸ் இருக்குமா. அதாவது இப்போ தேட்டருக்கு வந்தால் அவங்க லிரிக்கை நோட் பண்ணி அந்த டியூனு ஒரு சின்ன வாக்மேன் இருக்கும், அதில் அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டரோ சொல்லி கொடுத்த அந்த பாட்டு அப்படியே ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கிட்டு அந்த அம்மா பாட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில பாட்டில் ரொம்ப ஜி மைண்ட் கூடமா காட்டு குயில் பாட்டு சொல்லு லாலே 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 லாலா கொட்டி வந்த தாளமே கெட்டும் பெண்ணு மேளமே கட்டணைக்க வேணுமே லாலே லாலே லாலலா காட்டு குயில் பாட்டு சொல்லு தைத்து கிளி தேனு சொல்லு கொட்டி வந்த இந்த சாங். இந்த மாதிரி சாங்ஸு நிறைய வந்து கூட இதில் வந்து ஹேய் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வெக்கம். பட் கொஞ்சம் தூண்டி விட்டால் நல்ல நல்ல சங்கதிகள், நல்ல எக்ஸ்ப்ரெஷன்ஸ். அவங்களே கம்போசிங் பண்ணுவாங்க. ஆமாம், ஹார்மோனியம் தனியாக ஹார்மோனியம் வாசித்து பாடுவாங்க. கசல்ஸ் எல்லாம் பாடுவாங்க. ஆக்சுவலாக ஃபிலிமில் வந்து பாடுறதுக்கு முன்னாடி கன்னடா, அவங்க பெங்களூர் அங்கே அந்த ஏரியாவில் தான் இருந்தாங்க. ராஜ்குமார் சார் இருக்கார்ல கன்னடா, அவரோட நிறைய கச்சேரிக்கு போயிட்டு இருந்தாங்க அவங்க சின்ன வயசில். ஓகே. முதலே சொன்ன மாதிரி நீங்கள் பாடின நிறைய பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ். அதில் ஏதாவது ஒரு பாடல் எங்களுக்காக பாடுங்க மனோஜி. மலை கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே, விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த காலம் சொல்லுதே, முத்து முத்து சுடரே சுடரே கொடு வேண்டிடும் வரங்களையே, வண்ண வண்ண கதிரே கதிரே கொடு 1000 சுகங்களே, முத்து முத்து சுடரே சுடரே கொடு வேண்டிடும் வரங்களே, வண்ண வண்ண கதிரே கதிரே கொடு 1000 சுகங்களே, மலை கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே. பியூட்டிஃபுல் சாங் மனோஜி. லைக் அதாவது எவ்வளோ தடவை கேட்டாலும் இன்னும் கேட்கணும் அப்படின்னு நம்மளை தூண்டுற அந்த பாடல்களில் இது ஒன்று. இவ்வளோ அருமையான பாடல்கள் கொடுத்ததுக்கு ஒன் மோர் டைம் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் மனோஜி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ அடுத்து ஸ்வர்ணலதா அவர்களுக்கு இன்னொரு பாடலை பாடி ட்ரிபியூட் கொடுக்க போகிறது யார்? லெட்ஸ் வெல்கம் மதுமிதா.
தேங்க்யூ மதுமிதா மேம். நல்ல சாங் செலெக்ஷன். தேங்க்யூ மேம். நல்லாவே பண்ணீங்க. எஸ் மேம். தேங்க்யூ மேம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா இன்றைக்கி மதுமிதாக்கு லோ நோட்ஸ் வரும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லை, கொஞ்சம் ஸ்ருதி தான் அங்கே கொஞ்சம் போச்சு. அதர்வைஸ் மீதி எல்லாமே நல்லா இருந்தது. எஸ்பெஷலி அந்த பதமான அந்த சரணத்தில் வருது இல்லை அங்கெல்லாம் கொஞ்சம் என்ன எனக்கு ஸ்ருதியோட ஆர்கெஸ்ட்ராவோட வரும்போது அந்த இடத்துலலாம் கொஞ்சம் அங்கங்கே இது அது மட்டும் இல்லை 2-3 இடத்துல கொஞ்சம் ஸ்ருதி சேராம மீதி எல்லாமே நல்லா ஆட்டிடியூட் எல்லாம் நல்லாவே இருக்குது. தேங்க்யூ மேம். காட் பிளஸ். மதுமிதா சார் நல்லா பாடியிருக்கீங்க. தேங்க்யூ சார். நல்ல வார்த்தை சுத்தம் தெளிவு தமிழ் நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கு. தேங்க்யூ. எக்ஸ்பிரஷன் கொடுத்ததெல்லாம் நல்ல ஏற்ற இறக்கம் அருமையாக இருந்தது. உங்களுக்கு மற்றவங்கள விட கொஞ்சம் கடமை கூடவே இருக்குது, அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னு உங்களுக்கே புரியும். 2 மிருதங்க மேதைகள், ஒருத்தர் பாலக்காடு மணியையர், இன்னொருத்தர் உங்கள் தாத்தா சிஎஸ் முருகபூபதி அவர்கள். அவர் வந்து மிருதங்க சக்கரவர்த்தி. என்ன அவர்களுடைய பேத்தி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். மதுமிதா சார் ஃபென்டாஸ்டிக் ரெண்டரிங். அதுதான் நல்லா பாடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. உச்சரிப்பு நல்லா ஓப்பன் பண்ணி டிக்ஷன் நல்ல கொண்டாங்க. எஸ் சார். ஸோ இன்னும் அந்த பாட்டுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க, இன்னும் ஜீவம் வரும். ஷியோர் சார். ஓகேவா? எஸ். கிவ் இட் அப். காட் பிளஸ். தேங்க்யூ சார். What a double tribute, la? Chance la. Thank you very much, Madhumita, for your wonderful performance. Please take your seat. மனோஜி, நீங்கள் வந்து ஸ்வர்ணலதா அம்மா ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் பர்சனலாக அவங்க வந்து யார்கிட்டையுமே அதிகமாக பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஏன்னா அதே சமயத்தில் என்னோட சகோதரி அவங்க. கண்டிப்பாக இதான், அதாவது விதி எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த பாட்டு பாடும்போதே எல்லாருக்கும் ஒரு ஃபீல் வந்திருக்கு. திருமண மலர்கள் தருவாயா அப்படின்னு சொல்லி பாட்டில் வருது, வாழ்க்கையில் வரலையே. சச் எ கிரேட் சிங்கருக்கு மறுபக்கம் பார்த்தா ஒரு ஒரு blank. பட் ஷீஸ் லெஃப்ட் அஸ் வித் so many beautiful songs. அழகான பாடல்கள், மனதை உருதும் பாடல்கள். அந்த வகையில் நம்ம கூட தான் இருக்காங்க அவங்க. ஆமாம். ஸ்வர்ணலதாமா நிறைய பாடல்கள், ஹிட் பாடல்கள் பாடியிருக்காங்க. இப்போ எங்களுக்காக ஒரு 2 வரிகள் அந்த பாடல்ல இருந்து. என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம், நான் மெய் மறந்து வாட ஓர் வார்த்தை இல்லை கூட, எதுவோ மோகம். என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். Thank you so much, Manojji. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வார கடைசியில் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறது சங்கீத சகாப்தங்களுக்கு சூப்பர் சிங்கரின் சமர்ப்பணங்கள். அந்த வகையில நம்மளை விட்டு பிரிந்தாலும் அவங்க கொடுத்த இசையாலும் அவங்க பண்ண சாதனைகளாலும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்வர்ணலதா அவர்களுக்கு நம்மளுடைய குழந்தைகள் வந்து ட்ரிபியூட் பாடல்களை பாடிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்து யார் வந்து என்ன பாடல் பாட போறாங்க? அடுத்தது இன்னொரு அழகான பாடலை பாடுவதற்கு லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் ரக்ஷிதா.
ரக்ஷிதா. ஹலோ மேம். ஹாய். ப்ராக்டிஸ் நிறையா பண்ணுறீங்களா? எஸ். எனக்கு என்னமோ ரெண்டு மூணு இடத்துல கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லை. அந்த நீ எங்கே பிகினிங் அதில் அந்த ஃப்ளோ கரெக்டாக வரல இன்றைக்கி. எங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு இன்றைக்கி ரக்ஷிதா வரலன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ரக்ஷிதா, உங்களுக்கு நல்ல வாய்ஸ், ரேஞ்சு பாடுறீங்க, மேலெல்லாம் ஈஸியாக நல்லா போகிறதுக்கு ஃப்ளோ, நல்ல வாய்ஸ் ஃப்ளோ இருக்குது. தாரரநாரரீரி தாரரநாரர அவ்வளோதானே இருக்குது. ஒரு அசைவு தானே அது, பிரிக்கா கிடையாது, ஒரு அசைவு இல்லையா? அதெல்லாம் அந்த மாதிரி ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு பாடினீங்கன்னா, அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேற்கொண்டு இன்னும் பெட்டராக பாடுறதுக்கு உங்களுக்கு கதவுகள் திறந்திருக்கும். நல்லா நீங்கள் முன்னேறலாம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ரக்ஷிதா ஃபென்டாஸ்டிக் சிங்கர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். சில சாங்ஸ் வந்து வாய்ஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி கம்போசர்ஸ் பண்ணக்கூடிய பாடல்கள் இருக்கும். அந்த வரிசையில் இந்த சாங்க்கு ஓன்லி மெயின் வந்து வாய்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் ஜீவன் கொடுத்து நீ பாடியிருந்தால் மற்றதெல்லாம் கவர் ஆகும். கொஞ்சம் ஃப்ளாட்டாக பாடின மாதிரி ஃபீலிங். ஸோ அதனால் வந்து ரக்ஷிதா வந்து நல்ல சிங்கர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபென்டாஸ்டிக் சிங்கர் யூ ஆர். அந்த டீட்டெயில்டு சிங்கிங் இன்றைக்கி கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சொன்னதா அம்மா பாடின இன்னொரு அழகான பாடல் நீங்கள் எடுத்து பாடிருக்கீங்க ரக்ஷிதா. ஆல் தி பெஸ்ட் யூ ரக்ஷிதா. ப்ளீஸ் டேக் எ சீட். ரக்ஷிதா தொடர்ந்து ஸ்வர்ணலதா அம்மா பாடி இந்த பாடலுக்கு தேசிய விருது பெற்றாங்க. ஸோ அந்த பாடலை பாடுவதற்கு லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் யாழினி. சாமந்திப்பூ
யாழினி ரொம்ப நல்லா பாடுங்க யாழினி. தேங்க்யூ ஆண்டி. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாட்டு பாடணுன்னா அவ்வளோ லங் கெப்பாசிட்டி இருக்கணும். உண்மையிலே எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது நீ இடையில விட்டுடுவியோன்னு. எஸ்பெஷலி அந்த சரணம் எண்டு வந்து அப்படி பல்லவிக்கு ஏறும் இல்லை போராளே அந்த போதில்லை அந்த இடம் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். ஆனால் நீ ரொம்ப நல்லா பாடின அந்த இடம் இல்லை. தேங்க்யூ. யாழினி நல்லா பாடினீங்க. தேங்க்யூ அங்கிள். ஃபஸ்ட்டு பல்லவி விட லாஸ்ட் பல்லவி உண்மையிலே அந்த ஃபீல் ரொம்ப நல்லா வந்தது. தேங்க்யூ. அவங்களுக்கு இருந்த அதே டென்ஷன் தான் எனக்கு இருந்தது. பட் அந்த இடத்துல அப்படியே தின் பண்ணி வாய்ஸை அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு அந்த அட்டாச் பண்ணி பல்லவி எடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ அங்கிள். யாழினி நல்லா புரிஞ்சுக்கிட்டு பாடக்கூடிய ஒரு குழந்தை. இந்த வயசுலேயே அந்த டேலண்ட்டு வந்து கடவுள் யாழினிக்கு தந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ரவுண்ட் பை ரவுண்ட் நீ வந்து உன்னை தயார் பண்ணிக்கிற விதம் ரொம்ப நல்லா இருக்கு. நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். Double eclair efforts for you, Kana. All the best to you. சித்ரமா, இப்போ நீங்க எங்களுக்காக ஸ்வர்ணலதா அவர்களுடைய பாடல் ஒன்று. மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச தேகம் பூத்ததோ மோகம் வந்ததோ மோகம் வந்ததும் மௌனம் வந்ததோ நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது மாலையில் யாரோ மனதோடு பேச. Amazing, amazing, Chitrama. And thank you for that special dedication and tribute. அவங்க இங்கே இல்லைனாலும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, அண்ட் அவங்க பாடல்கள் மூலியமா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் க்ரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். சங்கீத சகாப்தங்களுக்கு சூப்பர் சிங்கரின் சமர்ப்பணம். இந்த அருமையான பியூட்டிஃபுல்லான ஜேர்னியை எல்லாருமே ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோல்டன் சாங்ஸ் கேட்குறதுல எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லையா? அதை விட சந்தோஷம் நம்ம குழந்தைகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பெரிய லெஜண்ட்ஸோட பாடல்கள்லாம் இந்த மேடையில் நம்ம குழந்தைகளால் பாட முடியுது. ஆனால் அவங்க பாடிட்டு இருக்கும்போது அதே சமயம் இன்னும் கொஞ்சம் டென்ஷனாகவும் இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த சாக்லேட் ஷவர் வேணும், நான் அடுத்த ரவுண்ட் போகணும், படிப்படியாக முன்னேறி ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் நான் வின் பண்ணணும். அப்போ தான் எனக்கு கிடைக்கும். அருண் எக்ஸெல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் ஒன்று உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்றைய பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ட் ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான தருணங்கள் நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஆனால் இப்போது பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த டைம் வந்தாச்சு. ஸோ ஃபார் தி ஜட்ஜஸ் நவ். இந்த வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அன்டவுட்டட்லி சுகன்யா. ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் வழங்கும் ஒரு டிஜிட்டல் கேமரா. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கீங்க. குட் லக் ஃபார் எவ்ரிதிங் அண்ட் ப்ளீஸ் டேக் யுவர் சீட். எங்களை ஃபோட்டோ எடுமா.
இந்த வார கடைசியில் எந்த கண்டெஸ்டன்ஸ் டேஞ்சர் ஜோனில் இருக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற டைம் வந்தாச்சு. ஸோ ஜட்ஜஸ் ஹரிப்ரியா, சந்தோஷ் பாலாஜி, மகீஷா, ரக்ஷிதா. ரக்ஷிதா, நீ எடுத்த சாங்கு ரொம்ப கஷ்டமான பாட்டு எடுத்து பல்லவி சாணம் ரொம்ப ஃப்ளாட்டாக பாடினீங்க. டீட்டெயில்டாக அது வராதது அப்போவே நாங்கள் ஸ்பாட்டில் சொன்னோம். மகிஷா கூட நீங்கள் எடுத்த சாங்கு கூட அந்த சாங்கில் உள்ள ஃபீல் நீங்கள் அது வாய்ஸ் கண்ட்ரோல் மிஸ் பண்ணிங்க 3-4 இடத்துல. சந்தோஷ் பாலாஜி சரணம் ஃபுல்லாக டீட்டெயில்டாக நீங்கள் பாட முடியல. நாங்கள் கேட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட கரெக்ட் பண்ண பிறகு நீங்கள் பாடினீங்க. ஹரிப்ரியா, கஷ்டமான பாட்டு, பல்லவி நாள் ரொம்ப நல்லா பாடினீங்க. சரணத்தில் அந்த டீட்டெயில் எல்லாம் வரல. இன்றைக்கி உள்ள பெர்ஃபார்மன்ஸஸ் பொறுத்த வரைக்கும் டேஞ்சர் ஜோனுக்கு நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்றதுக்கு அந்தந்த நேரத்தில் சொன்னது இல்லாமல் மெயின் பாயிண்ட்ஸ் இதாக இருக்குது. இப்போது யார் சேஃப் ஜோனில் இருக்காங்க அப்படின்னு? ரக்ஷிதா, யூ ஆர் இன் சேஃப் ஜோன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரக்ஷிதா, நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் மகிஷா ஆல்சோ, பட் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். மகிஷா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். யூர் இன் தி சேஃப் ஜோன் அஸ் வெல். ஓகே, ஸோ இங்கே இந்த மேடையில் இருக்கிறது ஹரிப்ரியா அண்ட் சந்தோஷ் பாலாஜி. அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசிடலாம். சந்தோஷ் பாலாஜி அப்பா, இந்த நிலைமையை தாண்டி அவர் அடுத்த ரவுண்டுக்கு போனார்னா உங்களோட ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கும், என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இன்றைக்கி ரொம்ப வந்ததுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்ருக்கான். ஓவராக ப்ராக்டிஸ் பண்ணி பயந்துட்ட மாதிரி இதாகிடுச்சு. லைன்ஸ் வேறு ஒன்று மறந்துட்டான். அந்த அதுலேயே ரெண்டாவது டோட்டலாகவே டல்லான மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு அவனுக்கு. என்ன சொல்கிறது தெரில எனக்கு. ஓகே சார், அண்ட் ஹரிப்ரியாவோட அம்மா கிட்ட பேசிடலாம். இன்றைக்கி நிற்கிறதுக்கு காரணம் மெயின் எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ அதில் ஷார்ட் பீரியடில் கொஞ்சம் டைம் கம்மியாக தான் இருக்கு அவர் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. ஒருவேளை அதனாலேயும் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஜட்ஜஸ் நீங்கள் தான் சொல்லணும் எந்த குழந்தை சேஃப் ஜோனுக்கு போக போகிறாங்க அப்படின்னு. நிச்சயமாக ஹரிப்ரியா ஒரு போல்டான வாய்ஸு. கொஞ்சம் சில வாரங்களாகவே தன்னுடைய ஆட்டிடியூடு மாற்றிக்கிட்டு ஒவ்வொரு ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி முயற்சிகள் செஞ்சுட்டு டெஃபினட்டாக அந்த பெட்டர் காமெண்ட்ஸ் தான் ஜட்ஜஸ்க்கு வாங்கிட்டு இருக்காங்க. பட் காம்படிஷன் போது நம்ம வேறு ரீசன்ஸ் நம்ம இங்கே அதிகமாக சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதே போல் சந்தோஷ் பாலாஜி நல்ல சிங்கர். அவர் அந்த ஸ்பாட்டில் லிரிக்ஸு சில தடுமாற்றங்கள் இருக்கச்சு கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட். அடுத்த வாரத்துக்கு ஹரிப்ரியா நீங்கள் இருக்கீங்க. யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். சந்தோஷ் பாலாஜி ஓய்வு எடுக்கிறார். சந்தோஷ் பாலாஜியோட அப்பா, could you join us on stage? மிகப்பெரிய அனுபவம் சந்தோஷ்க்கு. ஒரு 9-10 வருஷமாக பாடுறான். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. அண்ட் எங்கள் ஃபேமிலியோட குஜால் சாமியை நான் அவங்க மறக்கவே மாட்டோம். வீல் டெஃபினெட்லி மிஸ் யூடா அண்ட் உங்களோட காமெடி அண்ட் எவ்ரி திங். ஸோ என்ன பாட்டு பாட போகிறீங்க? தைரியமாக பாடுங்க, அப்படியே ஜாலியாக. பாடுவோர் பாடினால் ஆடத் தோன்றும், பாடுவோர் பாடினால் ஆடத் தோன்றும், பாலுடன் தென்கனி சேர வேண்டும், கலைகளை தெய்வமாய் காண வேண்டும், கண்ணினி இன்னுமே நாண வேண்டும், பாடுவோர் பாடினால் ஆடத் தோன்றும்.
ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் வழங்கும் ஒரு டிஜிட்டல் கேமரா. இந்த வாரம் முழுவதும் நிறைய மேஜிக்கலான மூமெண்ட்ஸ் பார்த்தோம். ஆனால் வார கடைசியோட முடிவில் சந்தோஷ் பாலாஜியோட இசைப்பயணம் இந்த மேடையில் முடிஞ்சிருச்சு. ஆனால் டாப் 16 கண்டெஸ்டன்ஸோட இன்னும் ஒரு சுவாரஸ்யமான காம்படிட்டிவான சுற்றுல உங்களை சந்திக்க வரும். Until then, it's bye from all of us in the Super Singer family. We'll see you. Good night.